We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி பின்பு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1074. யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி பின்பு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 வரை. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். 4ஆம் அதிகாரம் வசனம் 1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரப் பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்குச் செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைக்கிறேன். இந்த நேரத்தை கூட நாம் கண்களை மூடி இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த நேரத்தை, இந்த பிரசங்கத்து நேரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது வழிநடத்தில் எங்கள் மத்தியில் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். நீர் இரக்கமும் நன்மையும் கிருபையும் நிறைந்த தேவனாக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் குறுக்கிட்டு எங்களோட நன்மைகள் செய்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறீர். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, உமது வார்த்தை, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை எங்களை புதுப்பிக்கிறது மட்டுமல்ல, எங்களை பலன்படுத்தி எங்களை உருவாக்கும்படி கூட நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே, உமது இரக்கமும் தயவும் நன்மையும் அன்பும் அதிகரிக்க ஆண்டவரே இந்த நாளில் கிருபை செய்தருளும். இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வேதம் வெளிப்படுத்துகிறது
தேவனை குறித்து the Bible reveals God's nature, His will and His plans for us. அவரோட சுபாவம், அவரோட சித்தம், அவரோட திட்டங்களை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. It reveals a God who not only created everything, rules over everything, but also judges over everything. அது ஒரு அந்த தேவனை உருவாக்குனவர் மட்டுமல்ல, அனைத்தையும் அவர் படைத்தவர் மட்டுமல்ல, அவர் அரசாளுகிறவரும் அவர் நியாயத்தீர்க்கிற தேவனுமாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் நம்ம மேல் இரக்கமாக இருக்கிறார், அவர் அன்பை காட்டுகிறார், அவர் தயவு உள்ள தேவன் என்று எடுத்து காட்டுகிறது. It shows that he cares about us and that he is compassionate and loving towards us despite our shortcomings. நம்ம மத்தியில் குறைவுபாடுகள் இருந்தாலும், நம் பலவீனமாக இருந்தாலும், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை உருவாக்க விரும்புகிறார், நம்மை வழிநடத்த விரும்புகிறார் என்று வேதம் எடுத்து காட்டுகிறது. அதுதான் இந்த நாளில் வாசிக்கப்பட்ட யோனா வசனங்களில் நாம் அறிந்து கொள்கிறோம். And that is what we learn from the verses that were read from Jonah chapter 3 verse 10 to chapter 4 verse 11. யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 4வது வசனம் வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். அந்த முழு புஸ்தகத்தில் யோனாவுடைய வாழ்க்கை குறித்த சம்பவத்தை குறித்து எடுத்து சொல்கிறது. The book of Jonah describes the situation that Jonah went through. In one, if you read from chapter 1 to 3, it gives us a background for what had happened. 1ஆம் அதிகாரத்தில் இந்த 3ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே நடந்த காரியங்களை குறித்து அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. யோனா எப்படி ஆண்டவர் அவன் இடத்தில் கட்டளையிட்டார், நினைவே பட்டணத்துக்கு சென்று அங்கே செய்தி சொல்லு, அவர்களோட கொடுமையான நிலைமைகள், அவர்கள் கொடுமைப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவருக்கு எட்டிவிட்டது என்று. You know, in chapter 1 to 3 we read, God commands Jonah to go and preach to the people in Nineveh, telling them that their cruelty, their wickedness has come up to God and that God is going to punish that town. அந்த நகரத்து மேல் தேவன் நியாயத்தீர்க்க போறார் என்ற அந்த செய்தியை அங்கே போய் பிரசங்கி என்று அவர் சொன்னார். ஆனாலும் யோனா என்ன செய்தான்? அவன் ஓடிவிட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லை இந்த ஜனங்கள் மத்தியில் அந்த செய்தியை சொல்ல. But Jonah did not want to go there and preach that news because he knew that when he preaches, God, who is being merciful and gracious, will forgive them and will forgive them of their sins. அவன் ஏன் விரும்பவில்லை என்றால் அவன் அறிந்திருக்கிறான், இந்த ஜனங்கள் மனம் திரும்பினால் நம் இரக்கமுள்ள தேவன், தயவு உள்ளவர், அன்பு உள்ளவர், இவர் மனம் திரும்பி இவரும் அவர்களை மன்னிப்பார் என்று செய்வார் என்று அறிந்து அவன் விரும்பவில்லை அப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடிவிடுறான். ஓடிவிட்டு அவனுக்கு அநேக சூழ்நிலைகள் உண்டாகிறது. And as he runs, he goes through a lot of challenges and difficulties and ends up being swallowed by a fish. வேதம் சொல்கிறது, அவன் அநேக துன்பத்துக்குள் கடந்து சென்று அவன் ஒரு மீனின் வயிற்றில் காணப்படுகிறான். அங்கு அவன் கஷ்டப்படுற நேரத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவரோட மன்னிப்பை நாடுகிறான். And in that belly of the fish, he calls out to God and prays to God and asks for forgiveness. And God forgives him and the fish spits him out on land. அது சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவன் மனம் திரும்ப ஆண்டவரோட மன்னிப்பு கேட்கும் போது அந்த மீன் அவனை அந்த கரை பக்கம் அவனை துப்பி விட்டது என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மீண்டுமாக ஆண்டவன் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். There again God commands him to go back to Nineveh and preach the news. அவன் நினைவுக்கு சென்று மீண்டுமாக அந்த செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவன் சென்று அந்த பட்டணத்தில் அவன் கட்டளையிடுகிறான்.
அவன் பிரசங்கிக்கிறான். And he preaches in the town. And so chapter 3 ends there, and chapter 4 begins, where it says that Jonah, having preached to them, is now very angry. அவன் அங்க 4வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் அங்க காண்கிறோம். அவன் பிரசங்கித்த பின்பாடு அந்த ஜனங்களும் அவர்களோட நிலைமைகளை உணர்ந்து அவர்கள் இந்த தேவன் எங்களை அழித்து விடுவார் என்று பயந்து அவர்களும் மனம் திரும்புகிறார்கள். And then we see there that as he preaches the news, the people having realized their condition and knowing that this God is going to destroy them, punish them, and so in fear they repent and seek forgiveness. And God, seeing their condition of repentance, that they were truly repentant, God forgives them. ஆண்டவர் அவர்களோட மனம் திரும்புதலை கண்டு அவர்கள் உண்மையாக மனம் திரும்புகிறாங்க என்று அறிந்து அவர்களை மன்னிக்கிறார். அந்த காரியம் யோனா எதிர்பார்த்த இந்த நிலைமை இது நடந்த பிற்பாடு அவன் மிக கோபம் அடைந்தான். And Jonah, who knew that God would forgive them if they repented, and when that happened, he became very angry and he was very upset that God forgave them. ஆண்டவர் அவர்களை மன்னித்து விட்டார்கள் என்று அவன் ரொம்ப கோபப்பட்டான். அது அவர்களை மன்னிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாலும் அது யோனாவுக்கு அவன் பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது. Forgiving the people pleased God, but it did not please Jonah. Jonah reacted in a way that seemed peculiar. ஒரு வித்தியாசமான ஒரு வழியில் யோனாவோ நடந்து கொண்டான். Jonah is exceedingly displeased at God's compassion. In fact, he is angry at God. அவன் ஆண்டவர் இரக்கம் காட்டினதை, அவர்கள் மேல் இரக்கம் காட்டினதை, அதன் மேல் அவன் கோபம் கொள்கிறான். குறிப்பாக சொல்ல போனால் ஆண்டவர் மேல் அவன் கோபமாக இருந்தான். He could not understand why God would forgive them. அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் ஆண்டவர் இவர்களை மன்னித்தார் என்று. But why is Jonah so angry? ஏன் யோனா இவ்வளவு கோபமாக இருக்கிறான்? ஏனென்றால் வேதம் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்றார்கள், ஒருவேளை இருக்கலாம் அவன் அந்த நாட்களில் நினைவே அசரியா தேசத்தின் சேர்ந்த ஒரு நகரம். அது பலனடைந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தோட தோல்வி அடையக்கூடிய நிலைமைக்குள் வரக்கூடும் என்று ஒரு சூழ்நிலை அங்க உண்டாக்கப்பட்டது. அதை குறித்து அவன் பயந்து கொண்டு இருக்கலாம் என்று அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். Scholars have said that one possible reason why Jonah could have been so angry was because Nineveh, which is part of Assyria, was rising up as a powerful nation, and that there was a likelihood that Israel could be defeated by them. And Jonah felt that these people who are going to be defeating us, there's a possibility that these people will destroy us. And how could God forgive them? யோனாவோட சிந்தனை இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஜனங்கள், இவர்களை எப்படி ஆண்டவர் மன்னிக்கிறார்? அவனோட எண்ணம் என்றால், இது எங்களுடைய ஆண்டவர், நீர் எங்களுடைய ஆண்டவர், நீர் எப்படி இவர்களை மன்னிக்க கூடும் என்று அவனோட சிந்தையில் இருக்கக்கூடும். One of the things that he could have thought is, you are the God of Israel, how could you forgive these enemies of us? That could be one of the things that he could have been thinking, the reason why he was angry. Whatever the reason he was angry, he restricted the limits on which that God's grace should be shown. அவன் எந்த சூழ்நிலை எந்த காரணமாக வைத்திருந்தாலும் அவனோட சிந்தையில் அவரோட எண்ணம் என்னென்றால், ஆண்டவரோட இரக்கமானது அவர்கள் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும், சிலருக்கு கிடைக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறான். அதுதான் என்ற பிரசங்கத்தோட தலைப்பு. And that is the title of today's message, the compassionate God. இரக்கம் உள்ள தேவன். தேவன் என்ற தலைப்பு. Jonah failed to recognize his privilege of being an instrument of God in a miraculous situation.
யோனா எது புரிந்து கொள்ளவில்லை என்றால், அந்த அற்புதமான மாற்றம், அந்த மனம் திரும்புதலான சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை ஒரு கருவியாக பயன்படுத்தினார் என்று அந்த உண்மையை அவன் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டான். அவன் அறியவில்லை, ஆண்டவர் அவன் மூலமாக ஒரு பெரிய நன்மையை ஒரு தேசத்துக்கு செய்தார் என்று அவன் அதை அறிந்து கொள்ளவில்லை. Failing to recognize God's sovereign plan, he missed the joy of the situation. அவன் ஆண்டவரோட திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவன் சந்தோஷத்தை இழந்தான். And nowadays many believers likewise miss much of the joy of being involved in God's wonderful work because of self-centeredness. அது போலாக அநேக விசுவாசிகள் அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யும் போது அவர்கள் ஏன் சந்தோஷம் அடையாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்களோட சொந்த சூழ்நிலையை, சுயத்தை குறித்து அவர்கள் கவனமாக இருப்பதனால் ஆண்டவரோட திட்டத்தை அறியாமல் ஆண்டவரோட திட்டத்துக்குள் சந்தோஷம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறார்கள். யோனா 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் எரிச்சல் கொண்டு இப்படியாக சொல்கிறான். In Jonah 4:3, he is so angry that he says, "Oh Lord, please take my life from me, for it is better for me to die than to live." இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். நான் உயிரோடு இருக்கிற பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். It's better for me to die than to live. In anger, அந்த கோபத்தில் அவன் என்ன செய்றான், அந்த நகரத்தை விட்டு வெளியே போய் அவன் அமர்ந்து இருக்கிறான். ஒரு கூடாரத்தை கட்டி அவன் அங்கே அமர்ந்து அவன் பார்க்கிறான், எப்போ ஆண்டவர் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார், அது என்ன நடக்க போகுது என்று அவன் அமர்ந்து அவன் பார்க்கிறான். Having said that it's better to die than to live, he goes angrily out of the city, builds a tent there and sits and expects something to happen to the city, that God will destroy that city. And so he wants to see that, and so he sits there in the heat and watches. He wanted it is sad to note that he wanted mercy for himself when he was in the fish. அவன் அந்த மீனின் வயிற்றில் இருக்கும்போது அவனுக்காக ஆண்டவர் இடத்தில் இரக்கம் நாடினான், இரக்கத்துக்காக கதறினான். அதை வாசிப்பதை கேட்போமாக. யோனா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அவர் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலை கேட்டு ஆண்டவர் சத்தத்தை கேட்டு விடுவித்தார். அங்க அவன் ஆண்டவரோட இரக்கத்தை நாடுகிறான். ஆனா இங்கவோ ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல் இரக்கம் காட்டும் போது அவன் அதுக்கு எரிச்சலாக இருந்தான். When he was in the fish, in the belly of the fish, he cried out to God, and God responded and rescued him. But when God rescued his people, when God forgave these people, he got angry. He cried out for mercy for himself and judgment for the enemies. அவன் அவனுக்கே சொந்தமாக அவன் ஆண்டவரோட கிருபையை நாடினான், இரக்கத்தை நாடினான். ஆனா அவனோட எதிரிக்கோ அவன் நியாய தீர்ப்பை நாடுகிறான். Throughout the pages of history, many believers have stood in direct opposition to God's revealed will and sought the implementation of their own wishes. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், அதே நேரத்தில் நம்ம உலகத்திலையும் பார்க்கிறோம். அநேக விசுவாசிகள் அவர்கள் ஆண்டவரோட சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர்களோட சொந்த சுயத்தில் இருந்து அவர்கள் வாழ்ந்து அவர்கள் நடந்து கொண்டு இருப்பதை நாம் அறிகிறோம். அங்க பார்க்கிறோம் யோனாவோட மறுமொழி இருதயம் எப்படி இருந்தது என்று. ஆனா ஆண்டவரோட மறுமொழி எப்படி இருந்ததுன்னு பார்க்கிறோம். We saw there how Jonah's heart condition was. But let us look at how God responded to his actions. God reveals
his patience and compassion to Jonah. ஆண்டவரோட மறுமொழி யோனாவுக்கு என்ன எடுத்து காட்டுகிறது என்றால் அவரோட பொறுமையும் இரக்கமும் யோனாவுக்கு அவருக்கு எடுத்து காட்டுகிறார். God responds by providing in that heat as he sits in the heat. God provides a plan to comfort him. அவன் அந்த வெயில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆமக்கு மரத்தை செடியை அவர் வளர செய்கிறார். அவனுக்கு ஒரு நிழல் கொடுக்க. And that pleased Jonah very much. அது அவனை சந்தோஷம் செய்ய பெற்றுக்கொள்ள செய்தது. And then the next day God sends a worm to destroy that plant and scorching heat on him. ஆனால் மறுநாளோ ஆண்டவர் ஒரு பூச்சியை அனுப்பி அந்த செடியை உடைத்து போக அவர் செய்கிறார். அதுக்கு பிற்பாடு அவர் கடுமையான வெயிலை அனுப்புகிறார். அந்த சூழ்நிலையில் யோனா என்ன செய்கிறான்? அவன் மீண்டுமாக கோபம் அடைந்து மீண்டுமாக நான் மறைப்பது நல்லது என்று சொல்கிறான். And as God sent a worm to destroy the plant and he sends scorching heat onto him, in that condition Jonah gets angry again and he says again, better for me to die. And so in verses 7 to 9, let us hear verses 7 to 9 being அது யோனா 4வது அதிகாரம் வசனம் 7-9 வரை மீண்டுமாக வாசிப்பதை கேட்போமாக. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அவன் அந்த பூச்சி அந்த ஆமண மரத்தை அடித்து போட்ட பிற்பாடு ஆண்டவர் கேட்குறாரு யோனா கிட்ட, நீ எரிச்சல் கொள்றது சரிதான். நான் when the worm has eaten up the plant and he's in the heat and he wants to die, God asked him this question: do you do well to be angry? Do you have the right to be angry? நீ கோபம் கொள்றது சரியா என்று ஆண்டவர் கேட்கிறார். And God gives a reason there why he should not be angry. ஏன் அவன் கோபம் அடையக்கூடாது என்று அவர் 10வதும் 11வது வசனத்திலையும் அவர் எடுத்து சொல்கிறார். அதை வாசிப்பதை கேட்போமாக. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணுக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினேவேக்குக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவர் அவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு இரவில் வளர்ந்து முடிந்த செடி மேல் நீர் இவ்வளவாக அக்கறை காட்டுகிறாயே. சரியும் தப்பும் தெரியாத ஜனங்கள், அவர்கள் மனம் திரும்புகிறார்களே, அவர்கள் மேல் இரக்கம் காட்டுறது தப்பா என்று ஆண்டவர் அவர் இடத்தில் கேட்கிறார். அவன் கோபமாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது சரியா என்று ஆண்டவர் கேட்கிறார். God is asking him. There's the plant which you did not grow, which just lasted for a night and died. But there are people who did not know the right from the left, the right from wrong, who have turned and repented, and whom God created. Should he not forgive them? And did Jonah have the right to get angry?
And since Jonah declared that he is a God who is compassionate and loving and caring, does he have the right to get angry? யோனா சொன்னான், நீர் இரக்கமுள்ள தேவன், தயவு உள்ள தேவன் என்று சொல்லி அவன் கோபம் அடைகிறது சரியா? Rather than examining himself as the Lord has wished, he examined the city to see if they were the ones who would change. அவனோட உள்ளம் எப்படி இருந்தது என்றால், அவனோட நிலைமையை பார்த்து அவன் சரியாக இருக்கிறானா என்று ஆராய்ந்து பார்க்காமல், அந்த நகரத்தை பார்த்து அந்த நகரம் அழிக்கப்படுமா என்று அவன் எதிர்பார்த்து அவன் நோக்கி கொண்டிருந்தான். அவனோட நோக்கமே அவனோட உள்ளத்தின் நிலைமையே சரியாக இல்லை என்று ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். இந்த அதிகாரத்தில் நாம் என்ன காண்கிறோம் என்றால், யோனாவின் உள்ளத்தின் நிலைமை. அவன் ஆண்டவரோட இரக்கத்தை அறிந்தும் தெரிந்தும் அவன் ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஆனால் அவனோட உள்ளத்தில் ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒரு கீழ்ப்படுகிற மனுஷனாக காணப்படவில்லை. அங்க இந்த வசனங்களில் நாம் என்ன கற்றுக்கொள்ளக்கூடும்? What can we learn from this passage? முதலாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவர் சூழ்நிலைகளை பயன்படுத்துவார், உண்டாக்குவார் நம்மளோட மனநிலைமையை வெளிப்படுத்த. One thing that we can learn from here is that God uses circumstances to reveal our heart condition. God uses different circumstances to reveal to Jonah his misplaced priorities and to expose Jonah's heart. ஆண்டவர் சூழ்நிலைகளை வைத்து யோனாவின் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அவன் வாழ்க்கையில் எது முக்கியமாக இருந்தது என்று அவர் எடுத்து அவன் அறியும்படி அவர் வெளிப்படுத்துகிறார். Jonah was more concerned with his own comfort than his mission that God had called him to. அவனோட சொந்த சுகத்தை நன்மையை குறித்து அக்கறையாக இருந்தான். ஆண்டவரோட அழைப்பு, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அவன் மூலமாக, அதன் மேல் அவனோட கவனம் குறைவாக இருந்தது. Jonah only celebrated God's grace when it benefited him. ஆண்டவரோட இரக்கம் அவனுக்கு வரும்போது அவன் கொண்டாடினான். While Jonah had become obedient, he still lacked a spirit of submission to God's will. அவன் கீழ்ப்படிந்தான், ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான், செய்தான். ஆனால் அவனோட ஆண்டவரோட சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல், அவனோட ஆவியில் அவன் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததாக காணப்படுகிறோம். நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் அப்படியாக இருக்கிறேனா? என் வாழ்க்கையில் நான் அப்படியாக இருக்கிறேனா? The question we need to ask is, am I like him? Do I struggle when God blesses those whom I dislike? நான் எவர்கள் மேல் பிடிக்காமல் இருக்கிறேனோ, எவர்களோட நான் உறவுக்குள் நான் சரியாக இல்லையோ, எவர்கள் எனக்கு எதிர்ப்பு கொடுக்கிறார்களோ, எவர்கள் எனக்கு கஷ்டங்கள் கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை ஒரு நன்மை நடந்தால், ஆண்டவர் ஒரு நன்மை செய்தால், எனக்கு அது ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்குதா? நான் எரிச்சலுக்குள் செல்றேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. When somebody whom we are not very happy with, whom we can't get along with, or who may be we may be having a difficult relationship with, if they are blessed, if God does something good in their life, do we get angry like Jonah? Do we react like Jonah? Do I struggle when those who are difficult get recognized? நம் வேலை இடத்துலையோ, நம்மளோட ஊழியத்திலையோ, நாம் சிலர் மத்தியில் நம்ம ஊழியம் வேலை செய்ய கஷ்டப்படுவோம். அவர்களுக்கு பதவி ஏற்றலோ அல்ல ஒரு புதிய பதவிகளோ இல்லை ஒரு நன்மையோ நடந்தால் நமக்கு எரிச்சலாக உண்டாகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். What God is revealing to us through these circumstances in our lives, அந்த சூழ்நிலை நம்ம என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் என்ன வெளிப்படுத்துகிறார், நம்மளோட உள்ளத்தின் நிலைமையில் என்ன வெளிப்படுத்துகிறார். What does these circumstances that are around you reveal about your heart condition, concern for yourself?
உங்களோட சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் உங்களோட உள்ளத்தின் நிலைமையை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறது? அது உங்களை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறது? உங்களோட அழைப்பை, ஆண்டவர் பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு, அதை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறது? God has said that we are to love others as ourselves. What does these conditions reveal our heart condition towards that command, towards that call? The other thing we learn from this passage is God's compassion for the lost. இன்னொரு காரியம் நாம் இந்த வசனங்களில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவர் அவரை அறியாத ஜனங்கள் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். While God looked upon Nineveh's turning from evil with delight, Jonah looked upon it and God's consequent reversal of plans with anger and hoped for a return to evil. ஆண்டவர் நினைவே ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பும்போது அவர் சந்தோஷத்துடன் அதை பார்த்தார். ஆனால் யோனாவோ அதை எப்படி பார்த்தான் என்றால், அவன் கோபப்பட்டான். ஆண்டவர் இப்படியாக இவர்களுக்கு இவர்களுக்கு நன்மை செய்கிறார், இவர்கள் திரும்பியும் இந்த தீமைக்குள் செல்ல மாட்டார்களா என்று ஒரு எதிர்பார்த்தலோடு அவன் காண்கிறான். God's question to Jonah about his anger captures the issue of grace and mercy. Just as Jonah's provision for the shade of the vine he did not deserve, the Ninevites' provision was a deliverance they did not deserve. அங்க ஆண்டவர் தேவனுடைய கேள்வி, யோனாக்கு கேட்குற கேள்வி, அதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், யோனாக்கு எப்படி ஆண்டவர் அந்த செடியை கொடுத்தாரோ, அந்த நிழல் கொடுக்க அவர் செடி கொடுத்தாரோ, எப்படி அவனை மீனில் வயிற்றிலிருந்து காப்பாற்றினாரோ, அவன் அதுக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தான். இருப்பினும் ஆண்டவர் செய்தார். அதே போலாக இந்த நினைவே ஜனங்கள் அவர்கள் ரட்சிப்பு என்றால் என்று அறியாமல் இருந்து கூட அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டவுடன் அந்த செய்தியை கேட்டவுடன் மனம் திரும்பினார்கள். அதுவே அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்காக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த இரக்கத்தை காட்டுகிறார் என்று வெளிப்படுத்துகிறது. பொதுவாக என்ன சொல்லக்கூடும் என்றால், யோனா தகுதி இல்லாதவனாக இருந்தார், இருப்பினும் ஆண்டவர் இரக்கம் காட்டினார். அதே போலாக நினைவே ஜனங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். ஆண்டவர் சரிசமமாக எல்லோருமையும் நேசிக்கிறார். சரிசமமாக எல்லோருமேலையும் அவர்கள் மனம் திரும்பி அவரை நாடும் போது, உண்மையாக நாடும் போது அவர் இரக்கம் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் விரும்புகிறார் அனைவருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, அழிவுக்குள் போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். God's will act and does act in justice against sin. ஆனால் ஆண்டவரோ பாவத்துக்கு தண்டனையை கொடுக்கிறவராக இருக்கிறார். But his great love for every person in the world causes him to wait patiently, to give generously, to forgive mercifully, and to accept compassionately even the most unworthy person in the world. ஆனால் அவரோட பிரதான பெரிய அன்பினால் ஒவ்வொருவரையும் அவர் நேசிப்பதனால் அவர் என்ன செய்கிறார்? அவர் பொறுமையாக காத்திருக்கிறார். அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று தயவாயிருக்கிறார். அவர் கிருபையால் மன்னிக்கிறார். அவர் இரக்கம் காட்டுகிறார். இவர் யாரா இருந்தாலும், அது உலகத்தில் அதிகமாக தகுதி இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் இரக்கம் அவர்கள் மேல் இரக்கம் காட்ட அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பும் போது அவர் இரக்கம் காட்டுகிற, நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். To experience the grace of God and not be willing to tell others of his compassion is a tragedy that all must avoid. இந்த ஆண்டவரோட இரக்கத்தையும் நன்மையும் நாம் பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு இந்த நன்மையை எடுத்து சொல்லவில்லை என்றால் அது நாம் செய்கிற ஒரு பெரிய தீமையான உள்ள காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் விலகக்கூடாது, அது செய்யாமல் இருக்கக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We can neither limit the grace of God nor control its distribution.
but they can prevent God's grace from having an effect on their own life. நாம் ஆண்டவரோட இரக்கத்தையோ அவரோட தயவையோ அதை நம்ம அதை தடை செய்ய முடியாது, அதுக்கு ஒரு எல்லை வைக்க முடியாது. ஆனால் நம்ம அதுக்கு தடையாக இருந்தோம் என்றால், நாம் ஒரு எல்லை வைத்தோம் என்றால், அது நம்முடைய வாழ்வில் அது பாதிப்பை கொண்டு வரக்கூடும். It dramatically reveals however, that God's sovereignty is not restricted to acts of compassion. As the one who gives life, he also has a right to end it. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நன்மை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் ஜீவன் கொடுக்கிறவரும் ஜீவனை எடுத்துக்கொள்ளக்கூடியவருமாக இருக்கிறார். அவர் ஜீவனுக்கு அவரே ஜீவனை அளிக்கிறவராக இருக்கிறார், அவரே ஜீவன் உருவாக்குறவராக கூடவும் இருக்கிறார். அதனால் அவர் வெளிப்படுத்துகிறார். அவரோட கிருபையும் இரக்கத்தையும் பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God is not just showing compassion and grace, but he also has the authority to give life and to take life. And he demonstrates that he is the source of life, and he desires that everyone comes to know him. Throughout the Bible, we know that God is calling. Even today he is calling. In John 3:16 it says, "For God so loved the world that he gave his only Son, that whosoever believes in him should not perish but have eternal life." We know that God uses circumstances to reveal the condition of our life. And so God uses these conditions. And so we should use those to realize, to understand where we are. ஆண்டவர் அப்படி இருக்கையில் அவர் சூழ்நிலைகளை உண்டாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்மளோட நிலைமைகளை, நம்மளோட உள்ளத்தின் நிலைமையை, நம்மளோட ஜீவத்தின் நிலைமையை நாம் வெளிப்படுத்துகிறார். And so what is God saying to you today through the circumstances that you may be going through your life? அதனால் இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து செல்கிறீர்களோ, உங்களோட சுற்றி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது அது உங்கள் இருதயத்தை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறது, உங்களோட ஜீவியத்தை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஆண்டவரோட சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்பதுபடினால் அதை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவரோட கட்டளை பிரகாரம் அதை குறித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன வெளிப்படுத்துகிறது. A true response would be not just being obedient to what he is asking us to do, but a wholehearted submission to his will in our life. நாம் சும்மா கீழ்ப்படிந்து அவர் வேதம் சொல்கிறது, வார்த்தை சொல்கிற பிரகாரம் செயல் மூலமாக மட்டும் கீழ்ப்படியாமல் நம் உள்ளத்தில் கூட அவரோட சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். He is indeed a compassionate and gracious God, and he cares about you. ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். உங்களின் வாழ்க்கை செழிப்பாக இருக்க அவர் தேவையான சூழ்நிலைகளை உங்களை சுற்றி அவர் செய்கிறார். He allows circumstances around you to help you to grow in him, to love him and to love others. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தை, இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, யோனா வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, we realize in Jonah's life that he stumbled because he focused more on himself than on your will, Lord. Father, we pray that in our lives you help us to focus more on your will. ஆண்டவரே, எங்களோட வாஞ்சையும் எங்களோட பார்வையும் உண்மையில் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்களோட ஜீவியம் சரிப்படுத்தப்பட ஆண்டவரே நீர் உண்டாக்குற சூழ்நிலைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். Lord, help us to recognize the circumstances and how you're using it to improve our life, to strengthen our life, to strengthen our faith, and to build our relationship in you. We cannot do it on our own, Lord, but we seek your help. எங்களால் இது செய்ய முடியாது ஆண்டவரே,
ஆனால் உம்முடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே நீரே வழி நடத்தும். Lord, those who are hearing this message, bless them this day, Lord, that they will focus on you and that their lives and their hearts and their spirit will submit to you to allow you to form them and to move them further. அவர்களை உருவாக்கவும் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தவும் தொடர்ந்து உமது வார்த்தை மூலமாகவும் உமது ஆவினால் மூலமாகவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. We pray all this in the most precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.